Welcome to Jesus God Palace in the name of Jesus. எங்கள் ஆராதனைக்குரியவரே சோதரிக்கிறோம். அதிசயமானவரே சோதரிக்கிறோம். அவர் அதிசய கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆச்சரியமானவரே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவாதி தேவனே சோதரிக்கிறோம். மகிமையானவரே சோதரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவனே சோதரிக்கிறோம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் 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 நல்லவர் நல்லவர் அவர். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் ஆராதனைக்குரியவர். அவர் புகழ்ச்சிக்குரிய தேவன். ஹalleluya ஹalleluya. அவர் புகழ்ச்சிக்கிற தேவன். நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதன் அவர். ஹalleluya. அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிற தேவன் அவர். ஹalleluya. இப்போதும் அவருடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மலைகள் போன்ற தடைகள் ஹalleluya எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டாரே. ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் அதிசயமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் புகழ்ச்சிக்குரிய தேவன். ஹalleluya 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 ஹalleluya. மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஆராதனைக்குரியவர் அற்புதர். வல்லமை நிறைந்தவர் அற்புதர். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவன் பரிசுத்தர் பரிசுத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதை நடத்தும்படியாக நம்மை பரிசுத்தமாக மாற்றும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரை போற்றிக் கொள்வோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் 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 வல்லவர். மகிமையானவரை மாட்சிமை நிறைந்தவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. தேவனவர். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹalleluya. நம்மை கண்ணின் மணி போல் காத்த தேவனவர். ஹalleluya 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 ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் பூர்த்தி பண்ணுவாரே. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினால் குறைகள் நிறைவாக்கப்படும் என்ற வேத வாக்கியத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் நிறைவாக்கிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சிலுவைப்பட்டவர் மேல் சிந்தையுள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஒவ்வொரு நாளும் பாதம் தள்ளி விடாதபடி கரங்களை ஏந்தி நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். சமாதான பிரபு சமாதான பிரபுவே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக வந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. எங்கள் சமாதான பிரபுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சமாதான பிரபுவே ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நம்முடைய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் துதிக்கு பார்க்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடிமையாயிருந்த நம்மை பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமையாயிருந்த நம்மை மீட்டாரே. ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ரட்சகர் ரட்சிக்க தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் புகழ்ச்சிக்குரிய தேவன். ஹalleluya ஹalleluya. புகழ்ச்சிக்குரிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைக்கு பாத்திர தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவனவர். ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவனவர். ஹalleluya. யெகோவா ரட்சகர். ஹalleluya. சுகம் தரும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல்சடாயை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய அக்கினிமயமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியாய் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் 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 நல்லவர். ஹalleluya.
மகிமை மாற்றுமை நிறைந்த தேவாதி தேவன் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரமானவரே. ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தும்படியாக நம்மை அழைத்தாரே. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. சிறுமைப்பட்டு போன வாழ்க்கையில் நாம் சிறந்து விளங்கும்படியாக உயர்ந்து விளங்கும்படியாக நம்மை அழைத்தாரே. சிறுமைப்பட்ட வாழ்விலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் மகிமைக்கு பாத்திரர். ஹalleluya. நம்முடைய பாவங்களை நீக்கினாரே. ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்முடைய ரட்சகர் ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகிமைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கர்த்தத்துவம் நிறைந்த தேவன், சத்தியமும் ஜீவனுமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் சத்தியம் அவர், நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஒளியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் தெய்வமே, எங்கள் வாழ்க்கையின் ஒளியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டியின் ஜீவனே. ஹalleluya. சர்வ சிருஷ்டியின் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதி. ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஜீவனவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஜீவனவர். ஹalleluya ஹalleluya. நமக்கு ஜீவன் தந்தாரே, நாம் பிழைத்திருக்கும்படி நமக்கு ஜீவன் தந்தாரே அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். பிசாசின் பிடியிலிருந்து அதுவார பிடியிலிருந்து சிக்கி தவித்த நம்மை மீட்டெடுத்தாரே. ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நமக்கு நமக்கு ஒரு விடுதலை ரட்சிப்பை தந்து சமாதானத்தை உண்டு பண்ணினாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இப்போது நம் மத்தியில் வாசமாய் இருக்கிறதை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிரியமாய் இருப்பதால் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவர் பிரியப்படுகிற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம மத்தியில் இப்போது வாசமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்ம மத்தியில் இப்போது அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. அவர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்ம துதிகளில் வாசமாய் இருக்கிறாரே. நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே. ஹalleluya. அபிஷேகநாதனை ஸ்தோத்திரிப்போம். அவர் ஆண்டவருக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தினுடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அவரே கர்த்தர், அவரே தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே தேவன், இயேசுவே கர்த்தர். ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. மகிமை மாட்சிமையான தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்முடைய கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர், நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவன். ஹalleluya ஹalleluya. ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வ தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகர் அவர். ஹalleluya ஹalleluya. எல்லா தேவர்களுக்கும் மேலான சர்வ சிருஷ்டிகரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கு பாத்திரர் தூயோன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவர். ஹalleluya ஹalleluya. மாசற்ற மாணிக்கம் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணும்படி வந்து எங்களை தூக்கி எடுத்ததே, உளையான சேற்றில் வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உளையான சேற்றில் வாழ்ந்தோமே, நம்மை தூக்கி எடுத்தாரே. நமக்கு சமாதானத்தை தரும்படியாக தூக்கி எடுத்தாரே. ஹalleluya. ஸ்தோத்திரிப்போம். அழிந்து நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோமே, நம்மை தூக்கி எடுத்தாரே. நமக்கு சமாதானம் தரும்படியாக நமக்கு தூக்கி எடுத்தாரே. கரம் பிடித்து நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிறாரே. நித்தம் நித்தம் நமக்கு தேவையான போஷிப்புகளை தந்து, நல்ல பரிசுத்தமான போஷிப்புகளை தந்து நடத்துகிறாரே. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பரலோக ராஜாதி ராஜா ஸ்தோத்திர. அவரை துதிப்போம் துதிப்போம். மகிமை மாட்சிமை நிறைந்த பரலோக ராஜாதி ராஜாவே, உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உமது வளர்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம்.
அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே, அதுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உமது புகழ்ச்சிக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது தத்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமது வல்லமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். உமது நன்மைக்காக ஸ்தோத்திரம். வருஷத்தை அப்படியே நன்மையால் முடிசூட்டி மகிழ்வேன் என்றாரே, வருஷத்தை நம்முடைய வருஷங்களை அப்படியே நன்மையால் முடிசூட்டுகிறாரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்தவர், ஹalleluya, கிருபை நிறைந்தவர், நம்மை கிருபையால் சூழ்ந்து நடத்துகிறாரே, ஸ்தோத்திரிப்போம். இரக்கமுள்ளவர், அவருடைய அளவற்ற அன்பிற்காகவும் அவருடைய அளவற்ற இரக்கத்துக்காகவும் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம் மீது எவ்வளவு அன்பு, நம் மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் மீது இரக்கம் கொண்டு, நம் மீது அன்பு கொண்டு நம்மை தூக்கி எடுத்தாரே, நம்மை சிறுமப்பட்ட வாழ்விலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே, நம்மை ரட்சித்தாரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் ரட்சகர், நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரம். ஹalleluya ஹalleluya. அவருடைய ரட்சிப்பின் பாத்திரம் மத்தை தந்தாரே, அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி நமக்கு தந்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனின் வார்த்தைகளை நமக்கு கற்றுத் தந்தாரே, நித்திய ஜீவ பாதையை நமக்கு காண்பித்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நம்மை நீதிமான்களாக்கும்படி அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. எங்கள் மீது அளவில்லாமல் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திர தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அளவில்லாமல் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே, நம் குடும்பத்திலே அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. அவருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமது பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். உமது தத்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்போது நாம் ஒரு பாடலை பாடலாம். எல்லாரும் கேட்டு பாடுங்கள். உம்மை பாடாமல் நான் இருப்பதா, உம்மை புகழாமல் நான் வாழ்வதா, உம்மை பாடாமல் நான் இருப்பதா, உம்மை புகழாமல் நான் வாழ்வதா, உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே, பாடாத என் வாழ்வில் வசந்தமானி, உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே, பாடாத என் வாழ்வில் வசந்தமானி, உம்மோடு நான் வாழ உறவாடி, துணையில்லா என்னில் துணையாடி, உம்மோடு நான் வாழ உறவாடி, துணையில்லா என்னில் துணையாடி, உம்முறவு என்னை தேற்றுதே, உம்மன்பு என்னில் மகிழுதே, உம்முறவு என்னை தேற்றுதே, உம்மன்பு என்னில் மகிழுதே, உம்மை பாடாமல் நான் இருப்பதா, உம்மை புகழாமல் நான் வாழ்வதா, உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே, பாடாத என் வாழ்வில் வசந்தமானி, பாடாத என்னில் பாடலானி, துதியாத என்னில் துதியானி, பாடாத என்னில் பாடலானி, துதியாத என்னில் துதியானி, இரவும் பகலும் ஒளியானி, தமிழ் மகிமையில் நீரானி, இரவும் பகலும் ஒளியானி, தமிழ் மகிமையில் ஒளியானி, உம்மை பாடாமல் நான் இருப்பதா, உம்மை புகழாமல் நான் வாழ்வதா, உம்மை பாடாமல் நான் இருப்பதா, உம்மை புகழாமல் நான் வாழ்வதா, நானோ நீரோ
பூரணவாணி நானோ நீரோ பூரணவாணி அன்பு பாசமென்று ஏதுமில்லா வாழ்வே அன்பு பாசமான நேசராணி அன்பு பாசமென்று ஏதுமில்லா வாழ்வே அன்பு பாசமான நேசராணி உமை பாடாமல் நான் இருப்பதா உமை புகழாமல் நான் வாழ்வதா உமை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே பாடான என் வாழ்வில் வசந்தமானே பாடான என் வாழ்வில் வசந்தமானே. இப்போது நாம வசனத்துக்கு நேராக செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 15. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 15 எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிதாக்களின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாது இருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பற்றித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். உன் வீடுகளும் உன் ஊழியக்காரிய வீடுகளும் ஏற்கனவே வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். அப்பொழுது பார்வோனிய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியாய் இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதனை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யாரால் போகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்தியரோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம். புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மலையால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பற்றிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுதும் அன்று இரா முழுதும் கீழ் காற்றையும் தேசத்தின் மேல் வீச பண்ணினார். பிற்காலத்திலே கீழ் காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசமெங்கும் பரப்பி எகிப்தின் எல்லையெங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிட்டு, அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிட்டு தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்குமுள்ள மரங்களிலும் வயல்களின் வெளியிலும் பயிர் வகையிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை. இப்போதும் இந்த அதிகாரத்திலிருந்து நாம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம நேற்றைக்கு பார்த்தோம், அங்கே கல்மழை பொழிந்தது. கல்மழை பொழிந்தது. தேவன் அவர்களுக்கு எச்சரிக்கை சொல்லி இருந்தால், எப்படி என்றால், எகிப்து தேசத்தில் இருந்து வெளியில் இருக்கிற எல்லா மனுஷர்களா இருந்தாலும் ஆடு மாடுகள் எவைகள் வெளியில் இருந்தாலும் அவைகள் மீது கல்மழை பொழிந்து அவைகள் செத்து போகும் என்றும் எச்சரித்திருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் யார் யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ
அவர்கள் அந்த கல்மழையிலும் அக்கினியிலும் இறந்து போனார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அந்த தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த கோசேன் நாட்டில் மட்டும் தேவன் கல்மழையை பொழியவில்லை. அவர்களுக்கு இவர்களுக்கு உள்ள வித்தியாசத்தை அங்கு அடையாளமாக வைத்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கு மீண்டும் பார்வோனிடம் தேவன் மோசேயையும் ஆரோனையும் அனுப்புகிறார். எப்படி எனில், நீங்கள் இன்று மீண்டும் சென்று அங்கே பார்வதற்கு சொல்லுங்கள், கர்த்தராகிய தேவன் சொன்னார் என்று சொல்லுங்கள். என்ன, தேசத்தில் வெட்டுக்கிளியை அனுப்புவார் என்று, தேசம் என்று மீதி இருக்கிற பயிர்களை எல்லாம் அழித்து போடும் என்றும் சொல்லுங்கள் என்று தேவன் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அதே போல மோசையும் ஆர்வமாக பார்வோனிடத்தில் கடந்து செல்கிறார்கள். அங்கே சென்று என்ன சொல்கிறார்கள் என்றால், தேவன் வெட்டுக்கிளியை அனுப்புவார், நீ இம்மட்டும் ஏன் தன்னை தாழ்த்தாமல் இருக்கிறாய் என்றாய் என்று கேட்கிறார்கள். ஏனெனில் பார்வோன் தன்னை தாழ்த்தவில்லை. தாழ்த்தி இருந்தால் அவன் என்ன பண்ணி இருப்பான் என்றால், தேவனுக்கு பயந்து அந்த ஜனத்தை தேவனை ஆராதிக்கும்படி அனுப்பி இருப்பான். ஆனால் அவன் தன்னை தாழ்த்தாதவனாக இருந்ததனால் அங்கே பார்வோனுடைய இருதயம் அங்கே கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் மோசே சொல்கிறார், நீர் இன்னும் மட்டும் தன்னை தாழ்த்தாமல் இருப்பீர் என்று அங்கே கேட்கிறார். அதன்படியாக அவன் மீண்டும் கடினப்பட்டிருந்ததனால் தேவன் மோசையை நோக்கி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நீ உன்னுடைய கரத்தை வானத்துக்கு நேராக நீட்டும் போது தேசத்துக்கு நேராக, உன்னுடைய கரத்தை தேசத்துக்கு நேராக நீட்டு, அப்போது வெட்டுக்கிளியால் அங்கே கடந்து வரும் என்று அங்கே கட்டளையிடுகிறார். அதன்படியாக மோசே என்ன பண்ணுகிறார், தேசத்துக்கு நேராக தன்னுடைய கையை நீட்டுகிறார். அங்கே தேவன் இரவு முழுதும் பகல் முழுதுமாக என்ன பண்ணுகிறார், தேசத்தில் கீழ்காற்றை அனுப்புகிறார். இரவும் பகலுமாக கீழ்காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. அதிகாலை நேரம், விடியற்காலை நேரமானது போது வெட்டுக்கிளிகள் அவ்வளவாக வந்து தேசத்தை மூடிக்கொண்டது. அங்கே தேசம் வந்து அந்த வெட்டுக்கிளிகளால் அந்தகாரப்பட்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அங்கே வெட்டுக்கிளிகள் வந்து மீதி இருந்த அந்த பயிர் வகைகளை எல்லாம் தின்னு போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீதி இருந்த பயிர்கள் எப்படி, கல்மலைக்கு அக்கறைக்கு தப்பி பிழைத்த அந்த பயிர் வகைகள் எல்லாம் தேசத்தில் உள்ளதும் அது தின்னு போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறாக தேவனுடைய வல்லமையின் கரம் அங்கே காண்பித்தார். அவர் தேவன் சொல்கிறார், இந்த தேசம், இந்த எகிப்து தேசம் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும் அளவுக்கு அந்த வல்லமையை நான் அங்கே வெளிப்படுத்துவேன் என்றுதான் அங்கே வெட்டுக்கிளிகளை தேவன் அனுப்புகிறார். அப்போதும் பார்வோன் என்ன சொல்கிறான் என்றால், நான் இப்போது அந்த பார்வோன் சபையில் உள்ளவர்கள் பார்வோன் கேள்வி கேட்கிறார்கள். என்னவெனில், இவ்வாறாக நம்முடைய தேசம், எகிப்து தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, இனி நீர் ஏன் இப்படி இருக்கிறீர் என்று கேட்கும் போது பார்வோன் என்ன பண்ணுகிறான் என்றால், மோசேயையும் ஆரோனையும் திருப்பி அழைத்து, உங்களை நான் உங்கள் தெய்வத்தை ஆராதனை செய்ய நான் அனுப்புகிறேன், யாரெல்லாம் போங்கள் என்று கேட்கிறார். யாரெல்லாம் நீங்கள் செல்கிறீர்கள் என்று கேட்கிறார். மீண்டும் மோசேயிடம் என்ன சொல்கிறான் என்றால், உங்க ஆண் மகன்கள் மட்டும் சென்று உங்கள் தேவனை ஆராய்ந்தீங்கள் என்று கேட்டு சொல்கிறான். ஆனால் அவர்கள் இல்லை, நாங்கள் குடும்பமாக செல்ல வேண்டும், குடும்பமாக சென்று எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுவும் தேவன் நியமித்த இடத்தில், தேவன் எந்த இடத்தில் நியமித்திருக்கிறார் அந்த வனாந்தரத்தில் சென்று, அங்கே வனாந்தரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனாலதான் அந்த ஒரு அமைதியான இடத்தில் சென்று நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அப்ப தேவனை நாம் ஆராதிக்க இங்கே அந்த அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் மட்டும் ஆண்மகன்கள் மட்டும் போங்கள் என்று, ஆண்மகன்கள் மட்டும் சென்றால்தான் அவர்கள் திருப்பி அங்கே வருவார்கள் என்று பார்வோனுக்கு தெரியும். எல்லாரும் குடும்பமா சென்றால் திருப்பி அவர்கள் இங்கே வரமாட்டார்கள். தன்னுடைய தேசத்தில் அவர்கள் அடிமைத்தனமாய் வேலை செய்ய மாட்டார்கள். தன்னுடைய தேசத்தில் எப்போது யுத்தங்கள் வரும்போது இவர்களை பயன்படுத்த முடியாது என்று அதனால்தான் இவர்களை அனுப்ப மாட்டேங்கிறார். அதனால்தான் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் ஆண் மக்கள் மட்டும் சென்று விட்டு வாருங்கள் என்று சொல்கிறான். குடும்பமாய் போனால் திருப்பி வரமாட்டார்கள் என்று. தேவன் எல்லா இடங்களிலேயும் என்ன பண்ணுகிறார் என்றால், குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும். அதுதான் அங்கே பாருங்க, எல்லாரையுமே குடும்பமாய் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். 3 நாள் பயணம் சென்று அங்கே அவர்கள் ஆராதிக்க வேண்டும். அதற்குதான் குடும்பமாய் அவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களில், நிறைய குடும்பங்களில் குடும்பமாய் ஆராதிக்காமல் இருக்கிற குடும்பங்கள் இருக்கும். தேவனை குடும்பமாய் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் தேவனோடு கேட்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பம், நானும் என் குடும்பமோ என்றால் உண்மையே சேவிப்போம். அவராக எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் குடும்பமாய் உண்மை சேவிக்கும்படியாக உமது விருப்பம் அதுவே. அதன்படியாக எங்கள் குடும்பங்களை குடும்பமாய் உண்மை ஆராதிக்கும்படியாக எங்கள் குடும்பங்களை எடுத்து கட்ட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய விருப்பம் என்ன, குடும்பமாய் செல்ல வேண்டும், குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும். அதுவும் தேவன் காண்பிக்கிற இடத்தில் தான் ஆராதிக்க வேண்டும், ஒரு அமைதியான இடத்தில். அப்போதான் தேவன் அங்கே அந்த அமைதியான பரிசுத்தமான இடத்தில் தேவன் அக்கினியாக இறங்குவார். அதனால்தான் அவர்
அந்த காண்பிக்கிற இடத்தில் தேவன் காண்பிக்கிற ஆவிக்குரிய இடங்களில் சென்று தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். இப்போது நாம் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்தறிந்து அறிவோமாக. ஹalleluya. காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படி வாழ்ந்தோம், தேவனுக்கு எப்படி பிரியமா இருந்தோம், தேவனுக்கு எவ்வாறெல்லாம் முதலிடம் கொடுத்தோம், காலையில் எழும்பினதும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா, தேவனை நாம் தொழுது கொண்டோமா, அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டோமா, அவருடைய மன மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டோமா. அவருடைய மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொள்ளும் போது அந்நாள் முழுவதும் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொண்டோமா, அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபையை பெற்றுக் கொண்டோமா, அந்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசினோமா, அவருக்கு பிரியமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். எந்த இடத்தில் நாம் குறை உள்ளவர்களாக இருந்தோமோ அந்த இடத்தில் நாம் ஒப்புரவாகிக் கொள்வோமாக. பரிசுத்தம் உள்ளவன் இனி பரிசுத்தமாகட்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமாக. ஆண்டவரே, நான் இன்னும் உண்மை கிட்டே சேர வேண்டும், இன்னும் நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், உம்முடைய நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு நேராக என்னை நான் கடந்து செல்ல வேண்டும், எனக்கு துணை நிலம் ஆண்டவரே என்று என்னை இன்னும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் மாற்றுவீராக என்று நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. அமே ஸ்தோத்திரம். இப்போது நாம் எல்லாரும் கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்புவோமாக. நம் இதயங்களை கல்வாரிக்கு நேராக திருப்புவோமாக. ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்முடைய வியாதிகள் எந்தெந்த இடங்களில் சரீரங்கள் வியாதியா இருக்கிறதோ எல்லாத்தையும் கல்வாரி சிலுவை பாதத்தில் வையுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாதத்தில் என்னுடைய இந்த வியாதியை கொண்டு வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹalleluya. நம்முடைய விசுவாசம் அங்கே மெச்சிக்கப்படும். நம்முடைய விசுவாசத்தினால் கிரியை நடக்கும். எந்தெந்த வியாதிகள் எந்தெந்த சரீரங்களில் எந்தெந்த இடங்களில் வியாதியா இருக்கிறதோ அதெல்லாம் கொண்டு வையுங்கள். ஹalleluya. குடும்பத்தில் சீர்கேடாக இருக்கிற எந்த பகுதி, குடும்பத்தில் என்னென்ன சீர்கேடுகள் இருக்கிறோம், என்னென்ன பலவீனங்கள் எல்லாத்தையும் சிலுவை பாதத்தில் வைங்கள். அவருடைய பாதை, அவருடைய ஜீவ ரத்தம் நமக்கு விடுதலையை தரும். அவருடைய ஜீவ ரத்தம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து கட்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாதத்தில் வைத்திருக்கிறோம், வியாதிகளை வைத்திருக்கிறோம், எல்லாத்திலும் ஆண்டவரே உமது கல்வாரி ரத்தம், உம்முடைய ஜீவ ரத்தம், நோய்களை தீர்க்கக்கூடிய ஜீவ ரத்தம் இப்போது அளவில்லாமல் ஊட்டப்படுவதாக. அந்த இடங்களில் எல்லாம் பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. அந்த குணங்கள் ஆண்டவரே, அந்த வியாதிகள் இருக்கிற இடங்களில் ஒரு விடுதலையை கட்டளையிடுவதாக. ஹalleluya. குடும்பங்களில் சீர்கேடாய் இருக்கிறதெல்லாம் உமது சிலுவை பாதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தப்படுத்துவீராக குடும்பங்களே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருப்பி எடுத்து குடும்பத்தை கட்டுவீராக உம்முடைய ஜீவ ரத்தத்தால். ஆண்டவரே, உமது அன்பின் ரத்தம் குடும்பங்களில் அன்பாக பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நேராக குடும்பம் திசை திருப்பப்படுவதாக. உம்முடைய சிலுவைக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. உம்முடைய சிலுவை ரத்தம் ஆண்டவரே குடும்பங்களை விடுதலையை கட்டளையிடுவதாக. நோய்களுக்கு விடுதலையை கொடுப்பதாக. இயேசுவின் நாமத்தால் ஆமென், ஆமென். இப்போது நாம் அடுத்ததாக குடும்ப தேவைகளுக்கான ஜெபத்தை ஏறெடுக்கலாம். குடும்பத்தில் என்னென்ன தேவைகள், நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு, எல்லாவற்றையும் தேவனோடு கேளுங்கள். அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தில் கேட்பது எல்லாம் கொடுக்கப்படும். நாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் போது, நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கும் போது அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவே ஸ்தோத்திரம். இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளை இடுவீராக. ஆமே பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவீராக. ஆமே ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற துணைகளை நீர் கட்டளை இடுவீராக. அவர்களுடைய துணைகளை கண்டறிய கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை புத்தியை கொடுப்பீராக. இப்போது இந்த எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பலவீனம் அடையாமல் பலத்தோடு ஆண்டவரே எக்ஸாம் எழுத படிக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது கரம் பிள்ளைகளை மூடி மறைப்பதாக. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த மாயை உலகத்தில் ஆண்டவரே பிசாசு தந்திர சூழ்ச்சிகளுக்கு சிறு பிள்ளைகளை கண்ணின் மணி போல் உமது கரங்களில் ஏந்தி மறைத்துக் கொள்வீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். பெற்றோருக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அவர்களை நடத்துவீராக. உம்முடைய நித்திய ஜீவனை அறிந்து அதன்படி பயபக்தியோடு கடந்து செல்கிற பிள்ளைகளாக வாலிப பிள்ளைகளை நடத்துவீராக. மாய உலகில் சிக்கி தவிக்காதவாறு வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டு வெளியே வரும்படியான வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. தொலை தூரங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொலை தூரங்களில் இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது பிரச்சனை திரும்பி அவர்களை வழி நடத்துவதாக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை, நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளை எழுதுகிறாங்க. குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் குடி பழக்கத்துக்கு அடிமையா
இருக்கிறவர்களை மீட்டுக் கொள்வீராக. அவர்களை ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஆண்டவரே நீ கரம் தூக்கி எடுத்துக் கொள்வீராக. அந்த ஆண்டவரே சேற்றிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து உமது ஜீவ ரத்தத்தால் சுத்திகரித்து பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. உம்முடைய வெற்றியை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல போஷிப்புகளை கட்டளையிடுவீராக. பரிசுத்தமான போஷிப்புகளை நல்ல வஸ்திரங்களால் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நிரப்பு வஸ்திரங்களை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உமது பிரசன்ன இரவும் பகலும் உமது கிருபையும் சமாதானம் நிறைவாயிருக்கட்டும். பலப்படுத்தும், பாதுகாத்து வழி நடத்தும். போக்கில் மனசுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருந்து நடத்துவீராக. இந்த மாசம் ஆண்டவரே முடிய போகுது. ஆண்டவரே அடுத்த மாசத்துக்கு என்னென்ன பண தேவைகள் இருக்கிறது என்பது, ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்னென்ன பண தேவைகள் இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு குறை இல்லாமல் ஜீவன் நதியாக ஆண்டவரே குடும்பங்களின் நேர் ஆண்டவரே குடும்பங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறீராக. ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். பொறுப்படுத்துவதற்கு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம் சாட்சி காஞ்சனாவுக்கு ஒரு சாட்சி. காஞ்சனாவுக்கு நம்ம அன்னைக்கு ஜெபிக்கிறதும், அவளுக்கு வயிற்றுல புண்ணு, வாயில புண்ணு, அது டல்லா இருக்கிறா, ரொம்ப பலவீனமா இருக்கிறான்னு நான் இன்னைக்கு அவளுக்கு விசாரிச்சிருந்தேன். அவங்க அம்மா காஞ்சனா எடுத்திருந்தா அவளுக்கு இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கிறாளாம், நல்ல பலத்தோட இருக்கிறாளாம். அந்த வயிற்று புண்ணுகள், அந்த வாயில இருக்க புண்ணுகளும் அவளுக்கு கொஞ்சம் நல்லா சரியாயிட்டான். அடுத்ததாக அவளுக்கு அந்த ரத்தத்துலதான் ஏதோ கிருமினால ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டுக்காக நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் அதுலயும் ஒரு முழு விடுதலையே கொடுக்கணும் அவளுக்கு. மற்றபடி எல்லாமே பிளட் ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா இருக்குதான். ஆனா ஆண்டவர் அதுல ஒரு விடுதலையை கொடுக்கணும். அதுக்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த காஞ்சனா மகளை உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவளுக்கு அந்த பிளட்ல இருக்கிற ப்ராப்ளம் என்ன என்று கண்டுபிடிக்கும்படி நீர் உதவி பண்ண வேண்டும். அவளுக்கு எந்த பெருவீனும் எது நிமித்தம் வராதவரை நீர் பார்த்துக் கொள்வீராக. அந்த எல்லாம் அவளுடைய ரத்தத்தை நீர் சுத்திகரிப்பீராக. அந்த பிளட்டில் இருக்கிற கிருமிகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தால் அந்த பிளட்டை சுத்திகரிக்கிறோம். உமது ஜீவ ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம், ஆமென். ஆபரேஷனுக்காக அந்த இது சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா, கேன்சர், அவங்களுக்கு கேன்சர் ப்ராப்ளம், வாயில போடணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதெல்லாம் தடைப்பட்டு நிக்குது. ஆண்டவர் அதே எதுவுமே இல்லாம, ஆபரேஷன் இல்லாம அந்த எல்லாம் நீக்கி போடணும். அதுக்காக அவங்களுக்கு அந்த ஆபரேஷனுக்கான ப்ராசஸ் அங்க தொடங்கின போது அங்க தடைப்பட்டு ஆண்டவர் தடை பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவர் இன்னும் மேற்கொண்டு முற்றிலும் ஒரு விடுதலை அவர்களுக்கு கட்டளையிடணும். நாம சேர்ந்தே ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்நேரத்திலும் அந்த மகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே உமது வல்லமை அங்கே பாய்ந்து செல்லட்டும். அந்த இடங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களும், அந்த வாயில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீர் நீக்கி போடுவீராக. முற்றிலுமாய் நீர் ஒரு விடுதலை விரைவாக நீர் கட்டளையிடுவீராக. அங்கே ஆண்டவரே ஆபரேஷன் பண்ணாதவர் எல்லா தடைகளையும் நீர் அங்கே நீர் வைப்பீராக. ஆண்டவரே உமது மகிமை அங்கே வெளிப்படுவதாக, உமது வல்லமை அங்கே வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே வாய்கள் முழுவதும் இறங்கி அந்த பொருட்கள் எல்லாம் ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அங்கே விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தால் அவர்களுக்கு சமாதானத்தையும் கட்டளையிடுகிறோம், ஆமென். நாம இனி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணலாம். ஸ்பெஷல் பிரேயர் இது. இப்ப நாம நம்முடைய குடும்பத்துக்காக, நாம இது ஒரு குடும்ப ஜெபம், நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல ஸ்பெஷல் பிரேயரும் நாம இடையில பண்றோம். அதே மாதிரி நாம இன்னைக்கு அவங்க சபையில இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அடுத்து தேசத்துல உள்ள ஊழியக்காரர்கள், இந்த தேசத்துல உலகத்துல உள்ள ஊழியக்காரர்களுக்காக. ஏன்னா ஊழியக்காரங்க இன்னைக்கு நிறைய பேர் மாயாஜாலம் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. எப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு அவங்க சரியான ஒரு ஊழியம் பண்றது இல்ல. அவங்கள ஃபாலோ பண்ற மற்றவங்க, நம்முடைய ஜெனரேஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக போக மாட்டாங்க. அதனால நாம இப்ப அந்த ஊழியக்காரங்க பரிசுத்தத்துல அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணாங்க. ஒரு பரிசுத்தோட, ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு முழு உள்ளத்தோட அவங்க ஒரு பயபக்தியோட ஊழியம் பண்ணணும். அந்த பயபக்தி இருந்தாதான் அவங்க பின்பற்றுகிறவங்களும் பயபக்தியோட போக முடியும். அதுக்காக நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபம் நாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் அங்கே கேட்பாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே சபைகளில் ஊழியக்காரர்களை கொடுக்கிறோம். தேசத்துல உள்ள ஊழியக்காரர்களை உமக்காக ஊழியம் பண்ணுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயபக்தி இல்லாமல் ஊழியம் பண்ணுறவங்களை எல்லாரையும் உமது கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பயபக்திக்கு நேராக திசை திருப்புவீராக. ஆண்டவரே உம்முடைய பயபக்தி அங்கே
கடந்து செல்லும்படி ஆண்டவர் என்பது நம்முடைய சிருஷ்டி கர்த்தர். அவருக்கு நாம பயத்தோடு ஊழியம் பண்ணணும். அவருக்காக நாம பயத்தோடு பயபக்தியோடு மற்றவர்களுக்கு போதிக்கணும் என்கிற அந்த விழிப்புணர்வு, அந்த எண்ணங்கள் அவர்கள் உள்ளங்களில் தோடப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகமே பக்திக்கு மார்க்கத்துக்கு ஏதாக ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் பக்திக்கு ஏதுவாக ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணும்படி அங்கே கிரியை செய்வீராக. உம்முடைய பயபக்தி ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே அங்கே பயபக்தி அதிகமாக ஏற்படுவதாக. பயபக்தி என்பது ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரே கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இப்போதே அவர்கள் உள்ளங்களை திசை திருப்புவீராக. ஒரு பயபக்தி இல்லாமல் இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாமே தொடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வல்லமை அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. இப்போதே ஆண்டவரே உமது மகிமை அங்கே வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். God bless you.